आगस्मार कुष्ठ छायार्चप्रमेद चोरोन्माद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे சொல்லுங்கப்பா, நீங்க ஜாதகம் பாக்குறவர் தானே? ஆமா. அப்படின்னா ஏன்ப்பா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சீங்க? எனக்கு கல்யாணம் நடந்தா நீங்க செத்துருவீங்கல்ல? காயத்ரி, நான் செத்துருவேன் நீ நினைக்கிற? நீ செத்துற கூடாதாமா நான் நினைக்கிறேன். காயத்ரிமா. என்னப்பா? நான் பிரஸ் வரைக்கும் போயிட்டு கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. காயத்ரி. என்னப்பா? நான் சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. நான் அப்பவே மறந்துட்டேன்ப்பா. இதை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றியாம்மா? இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். என்னமோம்மா, உனக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சா ஒரு பக்கம் மனசு சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் சங்கடமா இருக்குமா. ஏன்பா?
உன் ஜாதக விஷயத்த அத்தை கிட்ட மறைச்சிட்டம்மா. அதான் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது தப்பு இல்லையாம்மா? விடுங்கப்பா, கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு சங்கடப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமாக இருந்தாலும் எனக்கு தெம்பு வந்துடுதுமா. உனக்கு எதுனா ஒன்றுனா தான் நான் ஆடி போயிடுறேன். கவலைப்படாதீங்கப்பா, உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க. நான் தெளிவா தான் இருக்கேன். ம், சரிம்மா. உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். நீயும் கண்டதையும் போட்டு உன் மனசை குழப்பிக்காதம்மா. ம், நான் போயிட்டு பத்திரிக்கை ப்ரூஃபை கொடுத்துட்டு மண்டப விஷயமா 2 பேரை பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரிப்பா. ஜாக்கிரதையா இரு. ஆ என்னப்பா என்னாச்சு? லேசா வாசல்ல என் கால் தடுக்கிடுச்சுமா, அவ்வளோதான். பார்த்து போக கூடாதாப்பா? ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்கப்பா, தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னம்மா. இருங்கப்பா, நான் தண்ணி கொண்டு வரேன். அட, என்னங்கப்பா? போயிட்டு வரட்டுமாம்மா? ம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. நிச்சயமாம்மா, அவளுக்கு கல்யாணம் நடந்தா எல்லாமே மாறும். இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சம்மா. ஹலோ, ஸ்ரீனிவாசன் சாரா? யார் மணி? அவர் பொண்ணா? இல்ல, ஆ, இது அவரோட நம்பர் தானே? அவர் ஃபோன் தாமா. அவருக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்போ? இப்போதாம்மா ரோட்ல வந்துட்டு இருந்தாரு. எதிரில் வந்த வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். தலையில அடிபட்டிருக்கு. நாங்க ஓரமா உட்கார வச்சிருக்கோம். நீங்க இங்க வர முடியுமாம்மா? ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? கடத்தருவிலம்மா. அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். சீக்கிரம் வரீங்களாம்மா? அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உடனே கிளம்பி வரேன். கொஞ்சமா மனசாட்சி இல்லையா? கார்ல வந்து ரோட்ல போறது கண்ணுக்கு தெரியாதே உங்களுக்கு. பாருங்க. என்னாச்சு? ஒரு கார்காரன் வந்து அடிச்சிட்டு போயிட்டாமா. நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமாங்க. அடி ஒன்றும் பலமா இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லேசான காயம்தான். அடிபட்ட ஒன்று மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தலையில் அடிபட்டிருக்கறனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். ஆ, பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு? தென்காசியில் இருக்குமா. சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ, பார்த்து பார்த்து உட்காருங்க. இந்தாங்கம்மா அவரோட பையன் போகணும்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா, நீங்கள் பார்த்து கூட்டு போங்க. போங்க. காயத்ரி பாத்து உட்காருங்க. காயத்ரி. நன்றிம்மா. ஐயோ என்னங்க நீங்க? அப்பா ஐயோ அப்பா என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, லேசான அடிதான், சின்ன அடிதான். லேசா நடியா, தலையில கட்டெல்லாம் போட்டிருக்கீங்களேப்பா? சின்ன காயம்தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படிப்பா அடிபட்டுச்சு? அது கார்ல. காரா? இருமா இருமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், லேசாக தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கீழே வந்துட்டேம்மா. போய் சொல்லாதீங்கப்பா. இல்லை. நீங்களாவது சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அதான் அப்பா சொன்னாரே. இல்ல, நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மா காயத்ரி, எதுக்குமா பதட்டப்படுற? என் தலையில அடிச்சு காயத்ரி, சத்தியம் பண்ணுங்கப்பா. என்ன? உண்மையிலே நீங்க மயக்கம் போட்டு தான் விழுந்தீங்களா? அது சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. ம், அது காயத்ரி, அப்பா ரோட்ல வந்துட்டு இருந்தப்போ ஒரு கார்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். நெத்தியில லேசா அடிபட்டிருக்கு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்களாப்பா, நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது கால் தடிக்க விழுந்தீங்க. அப்பா வேணாப்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. என்னம்மா நீ என்ன பேசுற? எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இது என் கவனக்குறைவுமா. இதுக்கும் உன் கல்யாணத்துக்கும் ஏமா சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? இத்தனை நாள் இது நடக்கலையேப்பா. ஒரே நாள்ல இது 2ம் ஏன் நடக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இப்பதான் கல்யாண பேச்சையே ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ளேயே இப்படி. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிட்டா? வேணாப்பா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு. நேத்தானே உங்ககிட்ட அவ்வளவு சொன்னேன். மறுபடியும் எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அப்பா உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அப்படியே நீ பயப்படுற மாதிரி நான் செத்தாலும் உன் கல்யாணம் நடக்கணும், நடத்தி வைப்பேன். இதையும் தாண்டி நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்த, இந்த அப்பாவை நீ உயிரோடய பார்க்க முடியாது. ஆமா அப்பா. என் ஒரே பொண்ணு கல்யாணம், குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அவசியம் கலந்துக்கணும். உங்கள் வீட்டு கல்யாணம் வராமல் இருப்போமா? கண்டிப்பாக வரும். எங்க வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் நீங்க தான் நாள் குறிச்சு கொடுத்தீங்க. இது எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. எல்லாருக்கும் முன்னாடி நாங்க வந்து நிப்போம். ரொம்ப சந்தோஷம். நல்லது, நான் வரேன். போயிட்டு வாங்க. காஃபி சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீட்டில் உரிமையை வேணான்னு சொல்லலாம், மற்ற வீட்டில் அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக சாவகாசமாக வந்து சாப்பிட்றேன். சரிங்க, மற்றுங்களா? வாங்க. வரம்மா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். உரிமைன்னு சொல்றீங்க, எப்படி வராம இருப்போம்? கண்டிப்பா வருவோம். கண்டிப்பாக வரும். சந்தோஷம், வரேன். சரி. சரி.
வணக்கம். அதெல்லாம் தடபுடலாம் பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வரணும். வந்திருந்து சாப்பிட்டு வாழ்த்திட்டு தான் போகணும். எப்படியும் சாக போறோம். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்திடலான்னு முடிவு செஞ்சிருக்கலாம். ஆனா அது மட்டும் நடந்துட்டா அவரோட சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப. அப்படியே நீ பயப்படுற மாதிரி நான் செத்தாலும் உன் கல்யாணம் நடக்கணும், நடத்தி வைப்பேன். அப்பா, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் உங்க மகள தான் பிறப்பேன். எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. கடவுள் ஒன்று இருந்தா எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருப்பல்ல. இது வரைக்கும் நான் எனக்கு என்ன உன்கிட்ட எதையும் கேட்டதில்லை. கடைசியா ஒன்னே ஒன்று கேட்குறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் அப்பாவை நீ பார்த்துக்கணும். அவர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பல்ல.
நினைச்சேன் நீ இப்படி செய்வேன்னு. சாக துணிஞ்சவ எதுக்காக அழணும்? நீ செத்துட்டா உன்னோடவே எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? எங்க அப்பாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. முட்டாள்தனமா பேசாத. நீ போயிட்டா உன் அப்பா மட்டும் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறியா? உங்க அப்பா மேல பாசத்தை வச்சா மட்டும் போதுமா? அவர் புரிஞ்சுக்க தெரியலையே. தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தெரியும் உனக்கு? உன் அப்பாவோட நினைப்பும் செயலும் எப்போ உன்னை பத்தி தானே இருக்கு. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சாரா? உனக்காக தானே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு நீ பண்ற நன்றி கடன் இதுதானா? உன் ஜாதகத்துல நீ பெரிய மனுஷி ஆனா இறந்துருவேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு நீ பெரிய மனுஷி ஆக கூடாதுன்னு உனக்கே தெரியாம உனக்கு குழந்தையில இருந்து மருந்து கொடுத்து வளர்த்திருக்காரு. ஏன்? நீ உயிரோட அவர் கண்ணு முன்னாடி இருந்தா போதுங்கிற நினைப்பு தானே? சரி, இது எல்லாத்தையும் விடு. முதல் தடவை உன்னை நான் பார்க்க வரும்போது ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தனே, அது யாரோடதுன்னு நினைக்கிற? தெரியல. உன்னோடதுதான். அது எப்படி என் கைக்கு வந்துச்சு யோசிச்சு பாரு. எதுக்காக நான் உன்னை தேடணும்? உன் சாவை பத்தி எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது. அதை தடுக்கதா உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதை தெரிஞ்சுக்காம நீயாவே சாவ தேடி போற? அப்போ என் கல்யாணம் நடக்கலனா சாக போறது நீதான். அப்படின்னா அப்பா சொன்னது எல்லாமே அத்தனையும் நிஜம். அப்புறம் ஏன் குறை சொல்றவ அப்பா இறந்துருவாருன்னு சொன்னா? அப்படி சொன்னா தானே நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்ட. நீ அப்பாவை நம்ப மாட்ட, எவ்வளவு ஒருத்தி சொன்னதை நம்புற, அப்படிதானே? இத பார் காயத்ரி, உனக்கே தெரியாம ஏன் எனக்கே தெரியாம நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. உன் மரணத்தை யாரோ குறி வச்சிருக்காங்க. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர இதுக்கு வேற வழியே இல்ல. இத நான் உன்னை பயப்பட வைக்கிறதுக்காக சொல்லல. உன்னை சுத்தி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு மேலே உனக்கு புரியலனா தாராளமா போ. நான் தடுக்க மாட்டேன். போ. நான் இனிமே எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். காயத்ரி, ப்ராமிஸ்? சத்தியமா? இனிமே உன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? சரி வா, வீட்டுக்கு போலாம்.